ஆரண்ய காண்டத்தில் ராமன், லட்சுமண் மற்றும் சீதாவின் வனவாச வாழ்க்கையின் கதையை விவரிக்கிறது. இதில் சீதாவின் அசுர மன்னன் ராவணனால் கடத்தல் இடம்பெறுகிறது. வனவாசத்திற்கு அனுப்பப்பட்ட பிறகு ராமன், சீதா மற்றும் லட்சுமணன் தனியாராக டாண்டக வனத்தில் பயணிக்கின்றனர். அயோத்தியில் அவர்களால் விட்டு வைக்கப்பட்ட குழப்பத்துடன் ஒப்பிடும்போது இயற்கையின் அமைதி நிறைந்த எரிகள் மற்றும் பசுமை சூழல் மிகுந்த வேறுபாடை கொடுக்கின்றன. ராமன் ஒரு எளிய ஆசிரமத்தை கட்டி தர்மத்தின் வழிகாட்டுதலின்படி அமைதியான வாழ்க்கையை துவக்குகிறார். இயற்கையின் சூழலில் வாழ்வதை அனுபவிக்கின்றார். அவர்கள் அந்த வனத்தில் வாழும் முனிவர்களுக்கும் தவசியர்களுக்கும் நண்பர்களாக மாறுகிறார்கள். டாண்டகாரண்ய வனம் முனிவர்களையும் தவசியர்களையும் சிரமப்படுத்தும் அசுரர்களால் நிரம்பியுள்ளது. ராமன் விரதா போன்ற அசுரர்களை கொன்றுவிட்டு முனிவர்கள் அமைதியுடன் வாழ முடியும் என்று கூறுகிறான். அதன் பிறகு அவர் சரபாங்க முனிவரின் மற்றும் சுதீக்ஷண முனிவரின் ஆசிரமங்களை பார்க்கிறார். ராமன், சீதா மற்றும் லட்சுமணன் அகஸ்திய முனிவரின் ஆசிரமத்தை அடையும். அகஸ்திய முனிவர் ராமனை வரவேற்று சக்தி வாய்ந்த ஆயுதங்களை வழங்குகிறார். அவர் ராமன், சீதா மற்றும் லட்சுமணனுக்கு கோதாவரி நதிக்கரையில் உள்ள பஞ்சவதி செல்லச் சொல்கிறார். அங்கு தங்கும்படி பரிந்துரைக்கிறார். பஞ்சவதிக்கு வழி செல்லும் போது சக்தி வாய்ந்த முதிய கழுகு ஜடாயுவை சந்திக்கிறார். ஒரு அசுர தங்கை ராவணனின் சகோதரி சூர்பனகா ராமனின் அழகில் ஈர்க்கப்பட்டாள். அவள் அவனை கவர முயற்சித்தாள். ஆனால் 2 இளவரசர்களும் அவளது முயற்சியில் தோல்வியடைந்ததால் அவள் சீதாவை தாக்க முயற்சித்தாள். லட்சுமணன் அவளது மூக்கு மற்றும் காது வெட்டினான். இதைக் கேட்ட ராவணனின் அசுர சகோதரன் கரா இளவரசர்களுக்கு எதிராக ஒரு தாக்குதலை ஏற்பாடு செய்தான். ராமன் கராவையும் அவனது பெரும் படையையும் அழித்துவிட்டான். சூர்பனகா ராவணனிடம் சென்று அவனை வெறுத்துக் கொண்டாள். அவள் பெண்களைப் பற்றி ராவணனின் பலவீனத்தை நன்கு அறிந்து அவள் சீதாவின் கவர்ச்சியான அழகை விவரித்தாள். இந்த அழகான பெண்ணை அவனுக்கு கொண்டு செல்ல விரும்பிய அவள் திட்டம் தோல்வியடைந்து அவள் நாசப்பட்டாள். ராவணன் வெறுப்பு காட்டாமல் ஆரோக்கியமுடனும் அவளை தாக்கும் மூடமான ஆசையுடன் ராமனை கேவலமாகச் சோதிக்க சீதாவை பிடித்து கொண்டார். மாரீஷனின் உதவியுடன் ராவணன் ஒரு திட்டத்தை அமைத்து சீதாவை வெற்றிகரமாக கடத்துகிறான். ராமனின் நண்பரான மிகப்பெரிய கழுகு ஜடாயு சீதாவை மீட்க முயற்சிக்கிறான். ஆனால் அந்த முயற்சியில் அவன் மிகக் கடுமையாக காயமடைகிறான். சீதா லங்காவிலுள்ள அசோக வனத்தில் காவலில் வைத்திருக்கப்படுகிறார். ராவணன் பல்வேறு முறைகளை பயன்படுத்தி சீதாவை தன்னை ஏற்க வலியுறுத்த முயற்சிக்கிறான். ஆனால் அவன் முயற்சிகள் எல்லாம் தோல்வியடைகின்றன. ராமரும் லட்சுமணரும் சீதையின் கடத்தலின் குறித்து ஜடாயுவின் மூலம் அறிந்தனர். ராமனுக்கு முழுமையான பக்தியையும் சேவையையும் அர்ப்பணித்த ஜடாயுவுக்கு ராமன் மூலம் முக்தி கிடைத்தது. அதன் பிறகு இருவர் சீதையை தேட கிளம்பினர். தேடுதலின் போது ராமன் கபந்தன் என்ற அரக்கனை கொன்று அவனை ஒரு சாபத்திலிருந்து விடுவித்தார். அதன் பின் அவர்கள் முனிவி சபரியுடன் சந்தித்தனர். அவர் ரிஷ்யமூக மலையை நோக்கிச் செல்லுமாறு கூறினார். கபந்தன் ராமனை மடங்க முனிவரின் ஆசிரமத்திற்கு சென்று சபரியுடன் சந்திக்குமாறு பரிந்துரை செய்தார். சபரி ஒரு வயதான முனிவியின் சீடையாக இருந்தார். ராமர் சபரியைச் சந்தித்து அவர் கொண்டிருந்த தூய பக்தியில் மகிழ்ந்தார். சபரி ராமனின் திவ்ய தரிசனத்தை எதிர்பார்த்து காத்திருந்தார். சபரி சில சூழல்களை சீதையைப் பற்றி தருகிறார். ராமனின் முன்னிலையில் சபரி தனது உடலை விட்டு முனிவர்களின் திவ்ய உலகத்திற்கு ஏறுவதற்காக ஆசீர்வாதத்தை நாடினார். இந்த நிகழ்வுக்குப் பிறகு ராமர் ரிஷ்யமூக மலையை நோக்கிச் செல்கிறார். அங்கு சுக்ரீவரை சந்திக்கிறார்.